Hey guys, welcome back to Million Tech. இந்த வீடியோல பார்க்க போறோம்னா iQOO ஓட Z9 5G இப்போ ரீசன்ட்டா வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 8GB and 128GB வேரியன்ட் வந்து 20000 க்கும், ஹையர் எண்ட் பாத்தீங்கன்னா 8GB and 256GB வேரியன்ட் வந்து 22000 க்கு வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. உங்க கையில வந்து HDFC கார்டும் இல்ல வந்து ICICI கார்டு வச்சிருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 2000 rupees டிஸ்கவுண்ட் ஆகி பேஸ் வேரியன்ட் வந்து 18000 க்கும், ஹையர் எண்ட் பாத்தீங்கன்னா வந்து 20000 க்கு வந்து அவேலபிளா இருக்கும். அதுக்கு அப்புறம் இப்போ ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா Realme ஓட Narzo 70 Pro வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. இதோட பிரைஸ் வந்து 8GB and 128GB வேரியன்ட் வந்து 20000 க்கும், அதே வந்து ஹையர் எண்ட் பாத்தீங்கன்னா 8GB and 256GB வேரியன்ட் வந்து 22000 வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. உங்க கையில வந்து HDFC கார்டும் இல்ல ICICI கார்டு வச்சிருந்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் வந்து 1000 rupees க்கும், ஹையர் எண்ட் பாத்தீங்கன்னா 2000 rupees க்கும் டிஸ்கவுண்ட் ஆகி பேஸ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு வந்து 19000 க்கும், ஹையர் எண்ட் பாத்தீங்கன்னா 20000 க்கு வந்து அவேலபிளா இருக்கும். இந்த ஹையர் எண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த iQOO Z9 ம் இந்த Realme ஓட Narzo 70 Pro வந்து சேமா இருக்கு. இந்த ரெண்டு ஃபோன் வந்து எந்த ஃபோன் பெஸ்ட்டான ஃபோன், அதுவும் அண்டர் 20000 பிரைஸ் செக்மெண்ட்லன்ட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்தலாம். மறக்காம கீழே கிளிக் பட்டன் அப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ தான் நம்பர் ஒன் க்ளோஸரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்பவுமே வந்து கம்பேர் பண்ண சொல்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது டிசைன் வைஸாக பார்த்தீங்கன்னா வந்து iQOO Z9 5Gல டிசைனுக்காக இந்த வாட்டி வந்து எந்த விதமான கான்சன்ட்ரேட்டும் பண்ணல தான் நான் நினைக்கிறேன். பேக் அண்ட் டூவல் கேம் செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கறதுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ப்ரீமியம் லுக்காகவே இல்லை. இந்த வாட்டி வந்து iQOO Z9ல 2 கலர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். டிசைன் வைஸாக வந்து இந்த வாட்டி வந்து iQOO Z9 வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Realme Narzo 70 Proல பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து டூயல் டோன் கலர் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். இது பார்க்கறதுக்கு வந்து இந்த Realme 12 சீரிஸ் மாதிரி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் தான், பேக்கில் வந்து கிளாஸ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. பார்த்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். மொத்தம் வந்து 2 கலர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இந்த ரெண்டு ஃபோனோட டிசைன் வைஸா பார்த்தீங்கன்னா iQOO ஓட Realme ஓட Narzo 70 Pro வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.67 inch ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, அதுவும் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz இந்த ஃபோனில் எதிர்பார்க்க முடியும். 1800 nits வரைக்கும் ஹையஸ்ட் பிக்மெண்ட் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வைஸாக வந்து iQOO Z7ல பெஸ்ட்டான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து Realme Narzo 70 Proல பொறுத்த வரைக்கும் 6.7 inch கொடுத்துருக்காங்க. சைஸ் கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 6.7 inch அது வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான். சேம் வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. 2000 nits வரைக்கும் ஹையஸ்ட் பிக்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து iQOO Z9ஓட Realme Narzoல வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அவுட்டோர்லாம் போக சொல்ல இல்லை டைரக்ட் சன்லைட்லேயே வந்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஃபோன் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் ஆகாமல் நீங்கள் கிளியராக வந்து விசிபிள் ஆகும். சரி, இந்த ரெண்டு ஃபோன் எந்த ஃபோன் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சூப்பராக பார்த்தீங்கன்னா Narzoட 70 Pro டிஸ்பிளே வந்து பெஸ்ட்டாக படும் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மஸ் பொறுத்த வரைக்கும் வந்து iQOO Z9 5Gல இப்போ இந்த பிரைஸ் செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இமீடியட் டெமோன்ஸ்ட்ரேட் 7200 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து TSMCயோட ஒரு 4 nm ப்ராசர். இதோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2.8 GHz கொடுத்துருக்காங்க. கேமிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட்டாக விளையாடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா DDR4X RAM UFS 2.2 சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கூட ப்ராசர் வந்து பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசர்னே சொல்ல முடியும். அதே வந்து Narzo 70 Proல பார்த்தீங்கன்னா MediaTek ப்ராசர் தான். அது வந்து MediaTekோட டெமன்சிட்டி 7050 கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 nm ப்ராசர். அதே வந்து இதோட கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2.6 GHz கொடுத்துருக்காங்க. 4GB தான் கொடுத்துருக்காங்க. இந்த டெமன்சிட்டியோட 7200 வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஃபார்ம் பண்ணும். கேமிங்லாம் அடிக்கலாம், எந்த விதமான பிரச்சனை வராது. ப்ராசஸாக பார்த்தீங்கன்னா வந்து iQOO Z9 5G வந்து பெஸ்ட்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமரா. கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து iQOO Z9 5Gல பேக்ல வந்து டூயல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 mm மெயின் கேமரா சோனியோட IMX882 சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த IMX ஓட 882 சென்சார் வந்து சோனியோட லிட்டியா 600க்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து 2 மெகாபிக்சல் வந்து bokeh கேமரா சொல்லிருக்காங்க. இந்த போன்ல பொறுத்த வரைக்கும் பிரைமரி கேமரா வந்து பெஸ்ட்டா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதே வந்து Realme ஓட Narzo 70 Proல கேமரா பொறுத்த வரைக்கும் பேக் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 mm வந்து மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. சோனியோட IMX890 சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதே வந்து 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. 2 மெகாபிக்சல் வந்து மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன்ல வந்து கேமரா வைஸா பிரைமரி கேமரா அதான் பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஃபோன்ல எந்த ஃபோன் பெஸ்ட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Realme Narzo 70 Pro பெஸ்ட்டா இருக்கும். சென்சார் வைஸாவும் அப்புறம் உங்களுக்கு வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிளும் கிடைக்குது. 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸும் கிடைக்குது. இது பொறுத்த வரைக்கும் வந்து பெஸ்ட்டான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு Realme Narzo 70 Proல கிடைக்கும். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஃபோன்ல வந்து எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இந்த ரெண்டு ஃபோன்லயுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த iQOO Z9 5Gல 5000 mAh பேட்டரி பவர் கொடுத்துருக்காங்க. 45 வாட்ஸ்க்கான VOS அடாப்டரும் கொடுத்துருந்தாங்க. அதே வந்து Realme Narzo 70 Proல 5000 mAh பேட்டரி பவரும் கொடுக்குறாங்க. அதே வந்து 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரும் இந்த ஃபோன்ல வந்து கொடுத்துறாங்க. ஃபோனோட பேட்டரி பேக் வந்து சேமா கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பொறுத்த வரைக்கும் Realmeல வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன் இந்த ரெண்டு ஃபோன் வந்து டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதே வந்து இந்த ரெண்டு ஃபோன் வந்து டைப் சி போர்ட் தான். அதே மாதிரி இந்த ரெண்டு ஃபோன் Wi-Fi 6 வெர்ஷன் தான். அதே மாதிரி இந்த ரெண்டு ஃபோன் வந்து IP54 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன் வந்து இன் டிஸ்பிளே
டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த iQOO Z9ல பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தோட 5.3 வெர்ஷனும் நார்சோல பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தோட 5.2 வெர்ஷனும் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. iQOO Z9ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ஜாக் கொடுக்கல. இந்த நார்சோ 70 ப்ரோல வந்து ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெஸ்ட்டான வெர்ஷனாக ஆடியோ ஜாக் கொடுத்துருக்குது. நார்சோ 70 ப்ரோல உங்களுக்கு வந்து ஹேர் கேச்சர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹேர் கேச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்மார்ட்டாக வந்து செல் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஹேர் கேச்சர்ன்றது சில டைம் வந்து யூஸ் ஆகும், மோஸ்ட்லி வந்து அந்த அளவுக்கு யூஸ் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். சில டைமில் வந்து யூஸ் ஆகும், ரெகுலராக வந்து இது வந்து யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் டச்சும் கொடுத்துருந்தாங்க. இந்த ரெயின் வாட்டர் டச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெட் ஹேண்டில் வந்து செல் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து iQOO Z9ல வந்து கிடையாது, இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து பேசிக் கூலிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயமா நான் சொல்லுவேன். இந்த ரெண்டு ஃபோன் வந்து எந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் வந்து ஹெவியான கேம் ஆடுறீங்க, நான் வந்து கேமிங்காக மட்டும்தான் வாங்குறேன் அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து iQOO Z9 5G வந்து நீங்கள் கண்ணு முடியும் வாங்கலாம். இப்போ கேமிங்கான ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோனாக இருக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். அதேமாதிரி வந்து நான் கேமிங்லாம் வந்து ஓரளவுக்கு தான் ஆடுவேன், இப்போ எல்லா ஸ்பெக்ஸ் எனக்கு டீசெண்டாக ஆகணும், டிசைன் வந்து சூப்பராக இருக்கணும், அதே வந்து டிஸ்பிளே வச்சு சூப்பராக இருக்கணும், கேமரா வச்சு சூப்பராக இருக்கணும், பேட்டரி பேக்கப் சூப்பராக இருக்கும், எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து அடிஷனல் ஃபீச்சர்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் வந்து தாராளமாக வந்து ரியல்மியோட 70 ப்ரோவே வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. உங்களுக்கு வந்து பிரைமரி கேமராவும் சூப்பராக இருக்குது, பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க, அதே வந்து ஃபாஸ்ட் சப்போர்ட்டும் அதிகமாக கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளே வைஸ்லாம் பெஸ்ட்டாகவே இருக்குது, உங்களுக்கு வந்து கலர் அட்ராக்டிவாக இருக்குது, உங்களுக்கு வந்து டிசைன் வைஸாக வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஏர் கேச்சரும் அதுக்கப்புறம் ரெயின் வாட்டர் டச்சுலாம் வந்து பெஸ்ட்டான ஒன்றா இருக்கும். அதே வந்து விசி கூலிங் சிஸ்டம்லாம் வந்து உங்களுக்கு சூப்பராகவே ஃபார்ம் பண்ணும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோனாக இருக்கும் நான் சொல்லுவேன். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். மறக்காம கீழே கிளிக் பண்ணி அடுத்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு எதனா வீடியோ வேணும்னா மறக்காம கீழே கிளாஸ் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுறேங்க. இந்த ரெண்டு ஃபோனில் வந்து எந்த ஃபோன் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்களான்ட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய் பாய்.